chapter 16, மத்தேயு 16ஆம் அதிகாரம். You can read the word 19. Matthew 16:9. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் எதை கட்டுவையோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் எது கட்டவிழ்க்கிறாயோ அது பரலோகத்திலும் கட்டு அவிழ்க்கப்பட்டு இருக்கும். சரி, பிரைஸ் தி லார்ட். ஒரு பெரிய கீ கொடுக்கிறார் ஏசப்பா. பேதுருவே, ஒரு பெரிய கீ ஒண்ணு வந்துட்ட தாரேன், நீ போய் என்ன பண்ணு, பரலோகத்தை தர, அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கோ உனக்கு அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டார். பிரைஸ் தி லார்ட். அவர் ஒரு பெரிய இரும்புல ஒரு கீ, பித்தளையில ஒரு கீ பண்ணி கொடுத்துருப்பாரு நினைக்கிறீங்களா? அப்ப இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆவிக்குரிய காரியம் சொல்றாரு. உண்மையா இல்லையா? ஆவிக்குரிய உலகத்தை பத்தி பேசுறாரு, ஆவிக்குரிய காரியங்களை பத்தி பேசுறாரு. சரீர பிரகாரமான ஒரு வேர்டு கிடையாது. இப்போ அப்போ அது கட்டுறது என்ன அப்படின்னா, அப்போ அதுக்கும் ஒரு மீனிங், ஆவிக்குரிய மீனிங், சரீர பிரகாரமா இல்ல. நம்ம கட்டுறது என்னப்போ பில்டிங் பண்ணிட்டோம். பிரைஸ் தி லார்ட். ஓ, பாஸ்டர் கிளமெண்ட் ஹஸ் built a big church building and he will have the big building in the heaven also. அது அர்த்தமாதான் இல்ல, நான் பெரிய வீடு கட்டிட்டேன், பரலோகத்தில கட்டிப்பட்ட ஒரு பெரிய வீடு இருக்கும், அதுங்களா? அல்லேலூயா. பாருங்க, நமக்குள்ள two people. I am two. சொல்லுங்க, நான் ரெண்டு. சொல்லுங்க, நான் ரெண்டு. ரெட்டல்ல இல்ல, நான் ரெண்டு. அல்லேலூயா. என்ன ரெண்டு? நாம ஒரு சரீரத்துல வாழுறோம். என்ன? Are you living in the body? Are you living? நாம என்ன ஒரு சரீரத்துல வாழுறோம். Praise the Lord. As well as அதே போல நாம என்ன ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக இருக்கிறோம். வாசிக்கிறோம். நான் உதாரணம் சொல்லிக்கிறேன். எபேசியர் 3:16 வாசிங்க. உங்க மாமியார் புரிய மாட்டாங்க, அவங்க மராட்டிக்காரங்க. எபிசி கிராஸ் பக்கத்துல 3:16. अच्छा, हाँ हिंदी है. ओके, वो हिंदी में भी बोलता हूँ बीच बीच में. ओके, नो प्रॉब्लम. पढ़ेंगे. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷரில் எஸ், ஹalleluya. பித்திருக்க மனுஷத்துவமே परमेश्वर की आत्मा के द्वारा बलवान हो जाओ. हालेलुया. நீங்க அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷன்ல பலவானாய் மாட்டுங்க. அப்ப இங்க ஒரு மனுஷனை பார்க்கறோமா இல்லையா? இல்ல, எஸ் ஆர் நோ சொல்லுங்க. இங்க ஒரு மனுஷனை குறிச்சு எழுதியிருக்கா? இந்த மனுஷன் வெளி மனுஷன் கிடையாது. கருப்பா இருக்கிறாரு, வெள்ளை சட்டை போட்டுக்கிறாரு, குள்ளமா இருக்கிறாரு, அல்லேலூயா, கத்துறாரு, முடியெல்லாம் வெளியா போச்சு. இந்த மனுஷன் கிடையாது. இது உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறார். இந்த மனுஷனுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம். இந்த மனுஷனுக்கும் என் மனைவிக்கும் சம்பந்தம், என் பிள்ளைகளுக்கு சம்பந்தம். இந்த உலகத்துக்கு நான் யாரோ, சிலவங்களுக்கு அப்பா, சிலவங்களுக்கு மாமனாரு, சிலவங்களுக்கு மேல அவன் மருமகன். இந்த உலகத்துக்கு. ஆனா தேவனிடத்துல யாரு போய் நிக்கிற? இந்த மனுஷன் போய் நிக்க மாட்டான். இந்த கருப்பம், இந்த உள்ளான மனுஷன், அவருடைய ஷேப் உங்களை மாதிரிதான் இருக்கும். எதுக்கு முகத்துல உங்களுக்கு ஆண்டவர் ஷேப் கொடுத்துருக்கிறார்? பிரைஸ் தி லார்ட். சொல்லுவீங்க, அம்மா போல உரிச்சு வச்சிருமா இருக்கானே, மாமா மாதிரி முட்டை கண்ணா இருக்கானே, உங்க மாமனுக்கு வாய் பெரிய ஓட்ட ஓலப்பாய் வாய் அப்படியே இருக்கிறான், அச்சடிச்சு வச்சிருக்கிறான். ஒவ்வொருக்கும் ஒரு ஷேப். There are 900,000 people. அதாவது 900 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க அந்த உலகத்துல. 900 கோடி ஃபேஸ் பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஃபேஸ் சேமா இருக்காது. அல்லேலூயா. எங்க வீட்டுக்கு நான் போய் அல்லேலூயா. அப்ப எங்க தங்கச்சி ஒருத்தி வருவா, இவங்க அம்மா மூக்கு பெருசா இருக்கும் உனக்கு. அல்லேலூயா. ஒரே அம்மா வயிற்றுல பொண்ணவங்க தான். ஆனா டிஃபரெண்ட். அல்லேலூயா. சிலவங்க மூக்கு முட்டை மாதிரி இருக்கும், கண்ணு முட்டை மாதிரி இருக்கும், காது யானைக்குள்ள காது மாதிரி இருக்கும். சிலவங்களுக்கு மண்டை எலிப்ஸ் மாதிரி இருக்கும், முட்டை மண்டை மாதிரி இருக்கும். எப்பா நினைச்சிருக்க
நம்ம ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சப்ஜெக்ட். அதுக்குள்ள போயிட்டோம்னா பிரபஞ்சம் இல்லை, டைம் இருக்கு. உங்களுக்கு போர் அடிக்காது, ஆனா டைம் இருக்கு. ஏன் அப்படி ஆண்டவர் பண்ணிருக்கா அப்படின்னா பாருங்க, வேற என்ன சொல்ல அப்படின்னா, you are not here accidentally. praise the Lord. சொல்லுங்களேன், I am not here by accident. இங்கிலீஷ் தெரிஞ்ச தற்செயலா நான் இங்க இல்ல. சொல்லுங்களேன், praise the Lord. இங்கிலீஷ் தெரிஞ்ச I am not by an accident here. தற்செயலா நான் இங்க இல்ல. அப்போ உங்களுடைய உள்ளான மனுஷனுக்கும் ஆண்டவருக்கும் சம்திங் கனெக்ட். இது எப்பயா கனெக்ட் நான் சொல்லி முடிச்சுறேன். பேசல வந்துச்சு வாயில. எபேசியர் 1 போ. எபேசியர் 1 4 வசனம். The book of எபேசியர் பத்திர 1 4. எபேசியர் கிதாப் 1 4. நமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். आकादरती उत्पन्न होने के पहले प्रभु में हमें चुन लिया उसने. நமக்கு அல்லேலூயா, அவருக்கு ஆண்டவருக்கு நமக்கு எப்ப சம்பந்தம்? ஐயா பாஸ்டரே, எனக்கு ரொம்ப வயிறு வலி வந்துருச்சு. பாஸ்டர் ஐயாவும் அம்மாவும் வீட்டுக்கு வந்தாங்க, உபாசம் பண்ணி ஜெபம் பண்ணாங்க, பிசாசு ஓடி போயிருச்சு. நல்லா இருந்தது பாஸ்டர், சர்ச் பண்ணி 10 வருஷம் ஆச்சு. அப்படியா? அது கிடையாதுங்க மேட்ரு. அது ஒரு ரீசன். அல்லேலூயா. உங்களை பிடிக்கிறதுக்கு ஒரு வயிற்று வலி ஆண்டவர் அனுப்பி, அங்க ஒரு ஆபரேஷன் அனுப்பி, வயிற்றுக்குள்ள அவன் டாக்டர் அவன் என்ன கத்திரிக்கோளை உள்ள வச்சுட்டான். பாஸ்டர் ஜெபம் கத்திரிக்கோளை அவுட். அல்லேலூயா. நீங்க யூ ஆர் இன்சைட் தி சர்ச். பிரைஸ் தி லார்ட். ஒரு ரீசன். அப்போ கர்த்தருக்கு நமக்கு எப்பொழுது இந்த ரிலேஷன்? ஆதாம் இல்ல, ஏவாள் இல்ல. There was no servanthood. There was no heaven sky and the earth. ஒண்ணுமே கிடையாது. அப்பா அவர்களை பார்த்தார். அப்பவே தெரிஞ்சுட்டாங்க. அல்லேலூயா. அப்பவே தெரிஞ்சுட்டாங்க. ஐயோ, அவர் தெரிஞ்சு கொண்டதை பத்தி நீங்க படிச்சீங்கன்னா சந்தோஷம். யோவான் ஸ்நானகன் இன்னும் பெரிய வரல, 6 மாசத்துல அம்மாவோட வயிற்றுல இருக்கிறான். மரியா போய் தொட்ட உடனே அவள் அப்படி எலிசபெத்தை கொட்டியே அப்படி பிரைஸ்ல கலை லகாயா பிரைஸ்ல அப்படி பாட்டியம்மா என்ன சொன்னாலும் அத்தையோ பாட்டி என்னமோ சொல்லிப்பான். உள்ள இருந்தவர் அப்படி ஆவியால நிரப்பப்பட்டார். அல்லேலூயா. எரேமியால 1:5 சொல்லப்பட்டிருக்கு, நீ தாயின் கர்ப்பத்தில் உருவாகவே இல்லையா, அதனால உங்க அம்மாக்கு இது கல்யாணம் ஆகவே இல்லை, நான் உனக்கு இருந்து கொண்டேன். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்களேன், எப்படி எங்க போய் பிடிக்காருன்னு பாருங்களேன். அப்ப இந்த சரீரத்தை பார்த்து அவங்களை பிடிக்கல. சொல்லுங்களேன், சரீரத்தை பார்த்து ஆண்டவரை பிடிக்கல. சொல்லுங்களேன். சிலவங்க சொல்லுவாங்க, பெருமையா சாட்சி சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் உள்ள பெரிய ஜாதி பாஸ்டரே என்ன சொல்லுங்க இங்கில சொன்னா அவங்க கிட்டத்தான் அவங்க பிரைஸ் தான். எவையா பண்ணணும் அந்த சாதி, அவ ஒரு பிச்சைக்கார பண்ணவன். அல்லேலூயா. நீ ஒரு பிச்சைக்காரன், அந்த ஜாதி இந்த ஜாதி சொல்லி சர்ச்சுக்குள்ளேயே வந்து ஜாதி பார்த்துட்டு இருக்கையா? இல்லையா, நீ ஒரு ஆள். அல்லேலூயா. தேவ ஜனங்கள், we are all, hallelujah, we are worshiping only one God. We are the son and daughter of only one God. We are going to be partake in the only one place. ஒரு இடத்துல போய் இயேசுநாடு கூட நம்ம ராபோச்சனத்துல பந்தி எடுக்க போறாங்க. ஹல்லேலூயா. நமக்குள்ள எந்த டிஃபரன்ஸ் கூட. ஹல்லேலூயா. no difference in between you. என்னடா இருந்தாலும் எல்லாம் உலகத்துக்காக தான். பவுல் சொல்றது எல்லாம் உலகத்துக்குரியது, உங்களுக்கு உலகத்துக்குரியதையா. நான் உங்களை உலகத்துக்குரியவனாய் அறியேன். உங்களை நான் மாமிசத்துல நான் அறியேன். I am not knowing you in your flesh. I know you only by spirit. நீ ஆவியில எப்படி இருக்கிற? அதுதான் பாஸ்டர் சந்தோஷம். என்ன சத்தமா கொண்டாலும் சரி, பிரைஸ் லார்ட், இங்க போய் இங்க வந்து அல்லேலூயா. ஆவியில இருக்கிற தாங்களோட ஆரம்பிங்களா, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு ஏசப்பா வந்தாலும் போகிறதுக்கு ரெடியா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. நான் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணிட்டு படுப்பேன், ஆண்டவரே மனைவி நல்லாதான் இருந்தா, 43 வயசு தான், தெரியல எங்களுக்கு என்ன ஆகுது என்று சொல்லவும் இல்லை. கூட்டிட்டு இருக்கீங்க
எனக்கு அப்பொழுது எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. என்ன அப்படின்னா, ஏசப்பா எப்ப வேணாலும் தன்னுடைய தூக்கி போடலாம், அவருடையது. அல்லேலூயா சொல்லுங்க, நான் அவருடையவன் சொல்லுங்க. நான் அவருடையவன், நான் என்னுடையவன் அல்ல, நான் அவருடையவன். அல்லேலூயா. அவருடைய ப்ராப்பர்ட்டிங்க. அவர் எப்ப அதனால திருடன்னு சொல்லிட்டார். அவர் திருடன் கிடையாது, திருடை போல வரும். திருடன் சொல்லிட்டு வருவானா, ஃபோன் பண்ணிட்டு வருவானா, ஐ வில் கமிங் டு யுவர் ஹோம் பை மார்னிங் 3 o'clock. Just keep open your door. I will enter and take your jewels and you will go away. சொல்லிட்டு வருவானா? சொல்லுங்களா? எஸ் சார் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. இன்னைக்கு மட்டும் எனக்கு சொல்லுங்க, உங்க பாஸ்ட் எப்படி உங்களை வளர்த்துட்டாரு தெரியல. அதில் நாங்க அப்ப எங்க சனங்கிட்ட அப்படி தூங்க விட மாட்டோம், நாங்க தூங்கிடுவாங்க. நம்ம ஆட்கள் வாராங்க சாப்பிட்டு, ஓ பாஸ்டர் என்ன பண்றது பாஸ்டர், கேஸ் உப்புசம் சொல்லுவாங்க. உங்க ஊருக்கு உப்புசம் வந்துச்சு, ஒரு டைம் சாப்பிடனா உப்புசம் ஆயிடுச்சு பாஸ்டர். அப்படி வந்துட்டு நினைக்கிறேன், எங்க இருந்து நாங்க வர விட மாட்டாங்க. அல்லேலூயா, வர விட மாட்டாங்க. பிரேஸ்லா செத்தா செத்துட்டு போய் என்ன பண்றது உலகத்துல இருந்து, என்னதான் கிடைச்சிச்சுங்க, என்ன பண்றீங்க இந்த உலகத்துல? சாப்பிடுறோம், சட்டம் ஓடுறோம், அவ்வளவுதான். வேற என்ன இருக்கு? nothing. We are having nothing in this world. Hallelujah. Don't live your life for this world only. காலையில் சர்ச்சில் பிரசங்கம் பண்ண உலகத்தின் ஆவி என்ன, தேவராஜ்யத்தின் ஆவி என்ன, பிசாசு ராஜ்யத்தின் ஆவி என்ன பேசு. உலகத்துக்காக நம்ம இல்லை, உலகத்துக்காக வாழக்கூடாது. சரி, நான் ஒரு சப்ஜெக்ட் வைக்கிறேன், முடிச்சு ஆண்டவருக்கு நமக்குள்ள ரிலேஷன் எப்ப சொன்னா, ஆதாம் இல்ல, ஏவாள் இல்ல, வான பூமி ஒண்ணுமே இல்லைங்க. அப்பா அவங்களை பார்த்தார். அப்பா அவங்களை பார்த்து, உங்க பேர் என்ன சிஸ்டர் சொல்லி? ஏஞ்சல். தூதி தூதி தூதின்னு வச்சிருக்கோம் தமிழ்ல. ஏஞ்சலுக்கு ரேச்சல். புது பேர். சரி சரி, புரிய மாட்டேங்க, கிரேஸ்னே வச்சுங்க. இந்த அம்மா கிரேஸ். அச்சா இவங்க சரி, இவங்களை பிடிச்சிருவோம் கிரேஸ். கிரேஸ் ஆண்டவர் இந்த பூமிக்கு கொண்டு வரணும். திடீர்னு வந்து ஐபிஏ ஆறுதல் வீட்டு சபையில உட்கார வைக்கல. எப்ப முன்குறிச்சாராம், எல்லாவற்றையும் உருவாகிறதுக்கு முன்பாகவே அவர் காட் இஸ் தி காட் ஆஃப் பிளேயர், எல்லாத்தையும் திட்டங்களின் தேவன் சொல்லி யோபு சொல்லப்பட்டது. திட்டம் பண்ணி தான் மழை அனுப்புறார், திட்டம் பண்ணி தான் எல்லாத்தையும் செய்யறார். பிளான், திட்டம் மீன்ஸ் பிளான். அவர் பிளான் பண்ணுறார் எல்லாத்தையும். திடீர்னு ஆதாம முதல் நாளை உருவாக்கணும், என்ன ஆயிருக்கும் சொல்லுங்களா? ஆதாம முதல் நாள் உருவாக்கிட்டார். ஆதாம் வாஸ் கிரியேட்டட் தி வெரி ஃபர்ஸ்ட் டே. then what would have happened? என்ன ஆயிருக்கு சொல்லுங்களேன்? சொல்லுங்க ஐயா, ஏதாவது சொல்லுங்க, மார்க் கொடுத்துறேன். தப்பா சொல்ல நோ ப்ராப்ளம், ஐ கிவ் 100 மார்க்ஸ். அவர் தனியா நிப்போம். சாப்பாடு இருக்காது, தண்ணி இருக்காது, ஐயோ கால் வைக்க இடம் இருந்திருக்காது. பிரைஸ் தி லார்ட். ஜாலியா இருப்பா பாருங்க. ஐயோ கொஞ்சம் கஷ்டம் நினைக்கிறேன் ஃபேமிலில. ஹalleluya. அப்ப அவனுக்கு ஒண்ணும் இல்லாம இருப்பான். அதனால முதல்ல என்ன பண்ணாரு, யோசிச்சார். ஆதாமுக்கு என்ன தேவை? ஒரு வெளிச்சம் தேவை, அவனுக்கு தண்ணி வேணும், இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், சாப்பிடுறதுக்கு சாப்பாடு வேணும், விளையாடுறதுக்கு மிருகங்கள்லாம் வேணும், பார்க்கறதுக்கு அழகா குருவிகள் எல்லாம் வேணும். எல்லாம் உங்க ஓடிட்டு ஆதாமே எல்லாவற்றையும் உனக்கு பாருங்க. ஹல்லேலூயா. தேவன் எப்படி தேவன் உங்களை கூப்பிடுறதுக்கு முன்னாடி, உங்களை இந்த சபையில உட்கார்றதுக்கு கூப்பிடுறதுக்கு முன்னாடி, உங்களோட ரட்சிப்புகளை ஆண்டவர் கூப்பிடுறதுக்கு முன்னாடி எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்து முடிச்சுட்டாருங்க. சொல்லுங்க, எனக்காக யாவையும் செய்து முடிச்சு தேவன் சொல்லுங்க. सारी बात पर हमने कर दिया है. எல்லாம் செய்து முடியும். அதனால ஏசப்பா சிலுவையில மறிக்கிறப்ப எல்லாம் முடிஞ்சது. என் பையனுக்கு, என் பிள்ளைக்கு நான் செய்ய வேண்டிய தகப்பன்ன்ற முறையில எல்லாமே செஞ்சு வச்சுட்டேன். அவன் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. விசுவாசி கர்த்தர். வீடு வேணுமா? இட்ஸ் ரெடி, ஆல்ரெடி ரெடி. நிறைய வசனம் சொல்ல முடியும், சப்ஜெக்ட் சேஞ்ச் ஆயிடும். சரி, ஒரு வசனத்தை வாசிங்க சொல்லிடுறேன். 1 Corinthians 2:9 படிங்க. சீக்கிரம் படிங்க. எழுதியிருக்கிறபடி தேவன் தமது அன்பு கூறுகளுக்கு
நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஃபர்ஸ்ட் கொரிந்தியர் 2 now पहला कोरिन्थियों दूसरी अध्याय 9 वचन ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை மனுஷனுடைய இருதயத்தில் வரவும் இல்லை உங்களுக்கு ஆண்டவர் உருவாக்கி வச்சிருக்கிறது யாருடைய கண்ணும் பார்க்கல, இன்னும் பார்க்கல. உங்க அம்மா அப்பாவுக்கு தெரியவே தெரியாது. எங்க அம்மா எனக்கு நல்ல பேர் கொடுத்தாங்க, பிச்சைக்காரன் சொன்னாங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு என்னை என்ஜினியரிங் படிக்க வச்சாங்க. நான் படிக்கிற அப்படிங்கிறது என் 2 தம்பி 2 தங்கச்சி அவங்க ஸ்கூலுக்கு போனதுக்கு பேசலாம், அவங்களுக்கு காசு இல்லை அனுப்புறது. அப்ப நான் என்ஜினியரிங் முடிச்சுட்டு ஊழியத்துக்கு வந்தோட எங்க அம்மா எனக்கு நல்ல பேர், பிச்சைக்காரனா ஆயிட்டியா. எனக்கு ரொம்ப சுத்தமா இருந்தது. தலையில அடிச்சுட்டு அழுவாங்க. படிச்சு என் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை பண்ணி கொடுப்ப, அப்பா இல்ல பார்த்துக்கோன்னு சொல்லி படிக்க வச்சேன். சேலம் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல பி முடிச்சேன், 91ல முடிச்சேன். நல்ல ஜாப் பார்த்துட்டேன். ஐஏஎஸ் ஆன்னு சொல்லி எனக்கு ஒரு பெரிய ஆசையா இருந்தது. பிச்சைக்காரன் ஆயிட்டிய, யாராவது 10 ரூபாய் கொடுத்தாதான் நீ சாப்பாடு. சரி அப்படி ஆயிடுச்சு. கல்யாணம் பண்ணி எங்க மாமனாரும் அதே சொல்லிட்டார், பிச்சைக்கார அப்படின்ட்டார். மனைவி கல்யாணம் பண்ண எங்க அம்மா சொல்லுச்சு, நீதான் பிச்சைக்காரன் ஆயிட்ட. இன்னொரு பிச்சைக்காரியை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டிய. படிச்சு ஏதாவது டீச்சர் வேலை, எத்தனையோ பேர் ஊழியம் பண்ண பாஸ்டர் அப்படி செய்யறாங்களே, எத்தனையோ பாஸ்டர் செய்யறாங்களே, ஊழியம் பண்றாங்க, மனைவி வேலை செய்யறா, பேங்க்ல வேலை செய்யறா, டீச்சரா இருக்கிறா. நீ அப்படி படிட்டு இருக்கலாமே, பிச்சைக்காரன் ஆயிட்டியடா. இன்னொரு பிச்சைக்காரியை கல்யாணம் பண்ணி வந்துட்டிய. கல்யாணம் பண்றப்ப நான் எனக்கு அப்பவே எனக்கு இந்த உலகத்தின் காரியம் அபிஷேகத்தாண்டவர் நிறைய கொடுத்துட்டார். உலகத்தின் காரியங்கள் வெறுப்பா இருக்கும். சப்பாரி மாதிரி சப்பாரி போட்டுட்டு நான் ஒரு மனமேடையில் உட்கார்ந்துருக்கிறேன். எங்க அம்மா தலையில அடிச்சு சொல்லுது, எங்க ஊழியக்கார மாதிரி யாரா இருக்கு, அவங்களுக்கு இருந்து ரசி சாமி ஆடுவாங்க, ரசிக்க பண்ணல. இந்த கிறிஸ்தவ கல்யாணம் எல்லாம் பாக்குற கோட்டு சூட்டு கூட்டெல்லாம் போட்டுட்டு எப்படி இருக்காங்க, நீ இப்படி இருக்கேடா. சோத்திரமா நல்ல ஒரு பேரை அம்மா கொடுத்துட்டாங்க. அல்லேலூயா, சோத்திரம். அதனால அஷம்டாங்க, நான் அதை பத்தி நான் கவலைப்படவே இல்லை. ஆனா எந்த வாய் என்னை பிச்சைக்காரன்னு சொல்லிச்சோ, அநேக வருஷத்துக்கு அப்புறம் ஊழியர் ஒரு நாள் எங்க அம்மாவுக்கு யூட்ரஸ்ல கேன்சர் வந்து கம்மி போட்டுருக்காரு. வர ஆட்களை பார்த்து, அவங்க எங்களை கனம் பண்றதை பார்த்து, எங்களுக்கு உதவி செய்ய பார்த்து எங்க அம்மா என் பையனை பிச்சைக்காரன்னு சொன்னேன். என் பையன் பிச்சைக்காரன். அல்லேலூயா, எங்க சித்தப்பா வந்தாங்க. இப்போ மனைவி இருந்ததுக்கு அப்புறம் சீப்படல வருது, ஆனா கொஞ்சம் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவர் சொன்னாரு, தம்பி கிங்கா இருக்கிறாங்க இடத்துல. அல்லேலூயா, இவ்வளவு ஜனங்களை அடக்கி ஆண்டதுக்கு ஆண்டவனை வச்சிருக்கிறாரு. பல மொழி பேசுற, பல தேசத்துல, பல இடத்துல இருந்து வந்த ஆளுக்குள்ள. அல்லேலூயா, கர்த்தர் கூட இருக்கிறப்ப என்னங்க நமக்கு உலகம் நம்மளை பத்தி என்னமோ சொல்லிட்டு போகுதுங்க. எங்க விட்ட நானு you are not by an accident here. அப்ப வான பூமி உண்டாதுக்கு முன்னாடி அவருக்கு உங்களுக்கு ஒரு கனெக்ஷன். அவர் என்ன பண்ணார், உங்களுக்காக எல்லாரும் ஒன்று பண்ணிட்டு அப்புறம் நாங்க உங்களை கூப்பிட்டார். ஏன் நீங்க 10 வருஷம் முன்னாடி நீங்க பிறந்திருக்க கூடாது, பிறந்து 69. Why I should not have born in the 1959. எனக்குன்னு அந்த வருஷத்துல எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த உலகத்துக்கு நீ கொண்டு வந்துட்டான். உங்களுக்கு எல்லாம் ஆல்ரெடி செட். அல்லேலூயா, எதை குறித்து கவலைப்படாதீங்க, எதை குறித்து கவலைப்படாதீங்க. எல்லாவற்றையும் ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்க. ஒன்லி யூ ஷுட் ஹேவ் தி ஃபெய்த். விசுவாசத்தை அவங்க கற்றுக்கொண்டு வச்சாங்க. சரி, என்ன பண்ணிட்டார், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டைம் போட்டார். ஏசாயா 49:16 படிங்க. ஏசாயா 49:16 வேகமா படிக்கலாம். என் உள்ள கையில ஒண்ணு வரைஞ்சிட்டேன். ஏசாயா 49:14 சொல்லலாம். கையில வரைஞ்சு, என் கையில ஒண்ணு வரைஞ்சிட்டேன், டிராயிங் போட்டார். அல்லேலூயா, நான் கர்த்தருடைய கரத்துல சொல்லுகிறேன். விசுவாசம் சொல்லுங்க, கர்த்தருடைய கரத்துல இருக்கிறேன். உங்க போட்டோ எங்க வந்துருச்சு? போட்டோ டெக்னாலஜியே இல்லப்போ, உலகம் இல்லைன்னா டெக்னாலஜி எங்க வரப்போது ஐயா? உங்க அப்படியே போட்டுட்ட அழகா 2 கண்ணு, ஒரு முட்டை
மாதிரி ஒரு மூக்கு, அல்லேலூயா, எலிச்சி மாதிரி ஒரு தலை, ஒரு கருப்பான ஒரு உருவம், மம்பட்டி மாதிரி பல்லு. அவர் போட்டுட்டாரு, என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லேலூயா. அத போட்டு என்னவோ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அதுல கேன்சர் வந்துருது. அல்லேலூயா. உண்மையிலே வசனம் சொல்ற அவர் தன்னுடைய ரூபத்துல உங்களை உண்டு பண்ணார். ரசிக்கப்பட்ட புதுசா ஒரு எங்க இருந்தவங்கள கண்ணாடி முன்னாடி ஒரு அழகா இருக்கிற நானே. அல்லேலூயா. இந்த உலகத்துல இருக்க ஹீரோலாம் என் முன்னாடி பெயில். உண்மையில அப்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம், உருவத்துக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். உங்களை மாதிரி யாருமே டூப்ளிகேட் கிடையாது. யாருமே இல்ல இந்த உலகத்துல. 900 கோடி பேர்ல யாருமே கிடையாது. விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. விசேஷித்தவர்கள். இன்னொரு வசனத்தை வாசிக்க போகணும். சங்கீதம் 139 13 14 படிக்கலாம். 139. ஏன் உள்ளங்கிரீங்களே கை கொண்டிருக்கிறேன். உள்ளந்திரியம் என்னது? உள்ளந்திரியம் என்னது? இந்தர்மேன். என்னங்க இந்த இந்தர்மேன் சொன்னது ஆவிக்குரியது. யாரு கை கொண்டிருக்கதா? யாரு பிடிச்சு வச்சிருக்காங்களா? அவரை பிடிச்சு வச்சிட்டு அப்புறம் வாசிக்க கீழே தாயின் கற்பத்துல உங்களை போட்டுட்டாருங்க. அல்லேலூயா. நான் இப்படி பிரச்சனை பண்ணுவேன். எனக்கு இந்த உலகத்துல என்னை கொண்டு வர்றதுக்கு எனக்குன்னு ஒரு அப்பாவை உண்டு பண்ணி அவருக்கு அம்மாவை கல்யாணம் பண்ணி வச்சு எனக்கு ஒரு ஷேப் கொடுக்கணும், கலர் கொடுக்கணும் அப்படின்ட்டு எங்க அப்பா அம்மா உருவாக்குனாங்க. ஒண்ணு விசேஷமான நான் பிரமிக்கத்தக்க பிரமிக்கத்தக்க விதமாய் உம்மை துதிப்பேன். ஆச்சரியமான ஒரு வசனம் சொல்லி நான் உங்களை உற்சாகப்படுத்த முடியும். டைம் 15 உங்களை பத்தி நீங்க எப்போதுமே தாழ்மை உணர்வு உள்ளவர்களா இருக்காதே. இந்த உலகத்துக்கு நீங்க என்ன வேணாலும் இருக்கலாம். இந்த உலகத்துக்கு நீங்க ஒண்ணு இல்லாம இருக்கலாம். உங்கள்கிட்ட ஒண்ணு இல்ல, இந்த உலகம் உங்களை பார்க்கும். அப்படி உங்கள்கிட்ட இல்லையா? காசு இருந்தாலும் மதிப்பு. காசு இருக்கிறது நல்லவனா சொல்லுங்களேன். பதில் சொல்லுங்க ஐயா. காசு இருக்கிற நல்லவனா? உலகத்துல நம்பர் 1 திருட்டு போய் அவ்வளவுதான். அவன் காசு எப்படி சம்பாதிக்கிறான்? அனில் அம்பானி எப்படி சம்பாதிக்கிறான்? எல்லாரும் பேங்க்லயும் லோன் அவனுக்கு இருக்கும். அல்லேலூயா. அவன் தான் பெரிய பிச்சைக்காரத்துல நம்பர் 1 பிச்சைக்காரன் அந்த பணக்காரன் தான். ஏன் அப்படின்னா பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10 சொல்லப்பட்டிருக்குது. இதெல்லாம் எனக்கு குப்பைங்க. சொல்லுங்க குப்பை. சொல்லுங்க ஐயா. குப்பை. உலகத்தின் காரியம் எனக்கு குப்பை. உலகத்தின் பதவி, பணம், படிப்பு, உயர்வு எல்லாம் குப்பை. இதை நான் குப்பையா கருதுறேன். யாரு ஏசப்பாவோடு சேர்ந்துட்டாங்க உயிரோடு இருந்துடணும். பரிசுத்த ராஜ்யத்துக்கு பாதுகாத்து போயிடணும். அதுக்காக நாங்க இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு நினைச்சிட்டு முன்னாடி ஓடிக்கிட்டே விசுவாசி மனநிலை இப்படி இருக்கணுங்க. உங்களை பத்தி எப்போது தாழ்மையுள்ள உணர்வு உள்ளவர்கள் இருக்காதே. ஆண்டவர் எப்படி உங்களை கிரியேட் பண்ணாருன்னு நான் உங்களை சொல்றேன். ஒரு ரிலேஷன் ஏசப்பாவோடு கூட இப்போ உள்ளது இல்லை. உலகமான பூமி உண்டாக கொண்டாங்க. அப்போ அவர்களுடைய கரத்துல உங்களை வரைஞ்சாங்க, உங்களுடைய உருவத்தை போட்டாங்க. அப்புறம் ஒரு அம்மாவை உங்களுக்காக ஒரு அம்மாவை செலக்ட் பண்ணி அந்த அம்மா உங்களை வரைக்குள்ள போட்டாங்க. ஒரே வசனத்தை படிச்சு முடிச்சுனாங்க. உங்க அப்போஸ்தலர் 17:26 प्रेरितों का प्रशिक्षण कृत्य 17:26 प्रेरितों का काम 17 பூமியின் மீது எங்க குடியிருக்க செய்தேன். தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் குடியிருக்கும் எல்லைகளை முன்குறித்து. நீங்க திருப்பூர்ல வந்து தமிழ் பேசணும், இங்க பிறக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் புரிச்சுட்டாங்க. நான் மும்பையில போய் கல்யாணம் பண்ணணும் ஒரு மராட்டிக்காரிய.
அங்க 2 பிள்ளைகளை பத்தி ஊழிய செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் முன் குறிச்சிட்டார். அல்லேலூயா சொல்லுவோம். எதுவுமே கர்த்தருடைய திட்டத்தின் படி இல்லாதபடி இல்லை. ஆண்டவருக்காய் ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. ஆண்டவரை இந்த திட்டத்தின் படி கொடுத்தீங்க. ஒருவேளை அவர் சரியில்லைன்னா அவர் கொடுத்தார் சொல்லுங்க, நீங்க தானே கொடுத்தீங்க. அல்லேலூயா. ஆதாம்க்கு ஆண்டவர் அதாவே நீ அவனை மனா பண்ண திங்கிறதுக்கு இந்த குருட்டை திங்கக்கூடாதுன்னு சொன்னேன். எதுக்கு தின்ன? நீர் கொடுத்தீங்களா ஆண்டவர்? யார் கொடுத்தீங்க? என்ன சொன்னாரு வாங்க, புரியுதுங்களா சொன்னது? ஏசப்பா நீங்க கொடுத்தீங்க ஐயா. அந்த ஒரு அம்மா அதுதாயா எனக்கு கொடுத்துச்சு. கணவன் மனைவி யாரு கொடுத்துருங்க சொல்லுங்களேன், விசுவாசமா சத்தம் வர மாட்டேங்க. என்ன புண்ணு சரி அம்மா புரியுதா சொன்னது? யாரு கொடுத்தல? அதனால வசனத்துக்கு கீழ்ப்படியது உங்களுக்கு ஆசீர்வாதம். கீழ்ப்படியாத பட்சத்துல அது உங்களுக்கு ஆசீர்வாதம். விசுவாசி ஆண்டவர் என்ன கொடுத்த கணவன், கர்த்தர் என்ன கொடுத்த மனைவி. கணவன் கணவனுக்குரிய கடமை செய்யுங்க, மனைவி மனைவிக்குரிய கடமை செய்யுங்க. என்னைக்கு அவங்க கல்யாணம் ஆச்சோ அவங்க தனியா இருக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லு, பைபிள் சொல்லு. அவங்க தன்னுடைய அப்பா அம்மா விட்டு பிரிந்து இருப்பார்கள். ஏன்னா அவங்களுக்குள்ள கர்த்தருடைய சித்தம் நிறைவேறணும். மல்கியா 2 சொல்லுங்க, பரிசுத்த சந்ததி உருவாக்கும்படிதானே கணவன் மனைவி பரிசுத்தமாய் பாருங்க. கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு உங்கள் பிள்ளைகளை தயார்படுத்து. இதுதான் உங்க பிள்ளைகளுக்கு மேல வைக்கிற நீங்க ஒரு ஆசீர்வாதம். உங்க பணம் உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் கொடுக்காது. பிரைஸ் லார்ட். ஆண்டவருக்கா எப்படி வாழ்றீங்க, எப்படி சாட்சியா இருக்கிறீங்க? கர்த்தர் தினந்தோறும் மனுஷரு கூட பார்க்க எனக்கு ரொம்ப அனுபவம் இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் கூட ரொம்ப அனுபவம் இருக்கு. நிறைய காட்சி சொல்ல முடியும், டைம் கொடுத்தா. ஒரு தடவை என் மனைவி நான் சந்தேகப்பட்டேன். என்ன அப்படின்னா, பக்கத்து வீட்டுல ஒரு இருக்கிறார், தண்ணி பிடிக்க 7:30 மணிக்கு வருவார். பிளாட்டில் அந்த பிளாட் ஒட்டின பிளாட். அவர் ஒரு கிறிஸ்டியன். ஏன் மனைவி 7:30 மணிக்கு தண்ணி பிடிக்க போவார். இப்போ தண்ணி பிடிக்க போனோட வெளியில போய் அந்த பாத்திரம்லாம் கழுவும். அந்த ஆள் வந்து தண்ணி பிடிச்சிட்டு இருப்பார். அவர் வந்து எக்ஸசைஸ் பண்ணிருப்பாரு. திடீர்னு ஒன்று நினைச்சேன், அவனும் வாங்க 7:30 மணிக்கு, இவளும் 7:30 மணிக்கு போறா. வாட் இஸ் ஹேப்பனிங்? ஹல்லேலூயா. என் மனசுல வந்து வாட் இஸ் ஹேப்பனிங். அப்போ கொஞ்சம் கோபமா பேசினேன். அவ ரொம்ப ஷார்ப் மனைவி புரிஞ்சுக்கிட்டா, ஏதோ இவர் நடத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு. மறுநாள் போனேன், கண்டே அடிச்சிட்டேன், 7:30 மணிக்கு அடிச்சிட்டேன். அவள் புரிஞ்சிட்டு சந்தேகப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் சத்தத்தை கேட்டேன், உண்மையில கேட்டேன். இந்த டைம்ல ஆவியோட சத்தத்தை கேட்டேன். சந்தேகப்படக்கூடாது, மனைவி சந்தேகப்படக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னது சொல்றாங்க, பொய் சொல்லல. அப்ப கோபப்படுங்க. கொரோனா டைம் ஒரு டைம் நான் வீட்டுக்குள்ள உட்காந்து ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறப்ப, நீ நல்ல அபிஷேகத்துல இருக்கிற உபாசில திக்கில படுத்துற பரிசுத்த சத்தத்தை கேட்டேன். கோபப்படாத, கோபப்படுத்தாத. எழுதி வச்சிருக்க டேட் எல்லாம் கோபப்படாத. ரொம்ப பயமாயிருச்சு. மனைவி மேல அவர் எவ்வளவு பரிசுத்த உள்ளவரா இருக்கிறாரு. அன்னைக்கு இருந்து நான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க மேல ரொம்ப கரிசனை உள்ளவரா இருக்கிறார். அவர் உங்க விட்டு தூரமா இல்ல. ரட்சிக்கப்பட்ட ஜனமே உங்களுக்கு ஒப்பானவன் யார்? ஆவியை பெற்றிருந்த மனுஷனுக்கு ஒப்பானவன் யார்? அவர் தன்னுடைய எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. தன்னுடைய ஜீவனையும் கொடுத்துட்டாரு, ரத்தத்தையும் கொடுத்துட்டாரு, பரலோகத்தையும் விட்டுட்டு இறங்கி வந்துட்டாருங்க. என்னங்க உங்களுக்கு வேணும்? என்னங்க வேணும்? ஹல்லேலூயா. யார் கீழ்ப்படிய மாட்டேங்கிறீங்க? யார் தேவ பயம் இல்ல உங்களுக்குள்ள? யார் கர்த்தருடைய பயம் உங்களுக்குள்ள இல்ல? அவருடைய சித்தத்தின்படி நமக்கு திருமணம் ஆச்சு. அவருடைய சித்தத்தின்படி பிள்ளைகளை கொடுத்தார். அவருடைய சித்தத்தின்படி நமக்கு மொழிகளை கொடுத்தார். அவருடைய சித்தத்தின்படி நமக்கு எல்லைகளை குறித்து வைத்தார். அவருடைய சித்தத்தின்படி நம்முடைய ஆயுள் காலங்களை குறித்து வைத்திருக்கிறார். புரியுதுங்களா? இதுதான் நம்ம உண்டு பண்ணின ஒரு கதை. சரி, இப்போ வசனத்துக்கு வந்து முடிச்சுக்கிறோம். ஐயா போட்ட டைம் கரெக்டா. பரலோகத்தின் திறவுகோள்களை உனக்கு நான் தாரேன் அப்படின்னா, பரலோகத்தின் திறவுகோள் ஒரு பெரிய 2 கிலோக்கு ஒரு வெங்கலத்துல ஒரு சாமியை பண்ணித்தர போடா அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்கல. இதுல ஏதோ ஒரு ஆவிக்குரிய பாரு என்ன அப்படின்னா, நீ என்னத்தை கட்டுவையோ பரலோகத்துல கட்டப்பட்டுரும். அப்ப பேரு வந்து பெரிய பெரிய பில்டிங் கட்டல. அவர் என்ன சொன்னார்? சோனானி நிறமா சாந்தி வினை, வெள்ளியும் இல்ல. சொல்லுங்களேன், வெள்ளியும் இல்ல. சொல்லுங்கம்மா, வெள்ளியும் இல்ல.
ஒண்ணும் இல்ல. பாஸ்டர் உண்மைதான், எங்கள்கிட்ட வெள்ளி இல்ல பாஸ்டர், ஆனா பொண்ணு இருக்கு பாஸ்டர். பொண்ணு இருக்கா? மோசேக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? மோசே, என் ஜனங்கள்ட்ட சொல்லு, நான் அவங்களுக்கு பரலோகத்துல மன்னா கொடுக்க சாப்பிடுறதுக்கு, நான் அவங்களுக்கு நோய் வரக்கூடாதுன்னு சொல்லி I am protecting them by the Holy Spirit. பகல்ல மேகத்திலும் இரவுல அக்னிஸ்தமா இருக்கிறேன். தண்ணி வேணும்னா கண்மலையை பண்ணி தண்ணி கொடுக்கிறேன் நானு. அவங்க பாத ரட்சி வந்து அவன் கரைத்து போகுது, பழசாகல. துணி வந்து அவன் அழுக்காகல. உள்ள ப்ரொடக்ஷனா கொடுக்கறோம்ல அவங்களுக்கு. அப்ப அது எதுக்கு போட்டுக்கிறாங்க? சொன்னாரா இல்லையா? எக்ஸோடஸ் 25 சொன்னாரா இல்லையா? இப்போ நீங்க எவ்வளவு போட்டுக்கீங்களோ ஹalleluya, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். சோனா போடுறாங்க, அந்த தங்கம் போடுறாங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். சொல்லிட்டீங்களா? வரவேன் இங்க வருது, இங்க வர மாட்டேங்க, இங்க வருது, வாருங்களேன். போராடவரை சொல்றாரு, ஏதோ அவங்க மனைவி பத்தி நினைச்சிருக்காரு. கேளுங்கம்மா. ஹalleluya, ஆமென். அப்ப அது யாருடையது? சொல்லுங்களேன். ஒண்ணு வெள்ளி யாருடையது? ஆண்டவருக்கே கொடுங்க. மெட்ராஸ்ல ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். அபிஷேக் இறங்கி வந்த ஒரு அம்மா என்ன பண்ணிருச்சு, இவ்வளவு நகையை கொண்டு வந்து முன்னாடி வச்சிருச்சு. ஐயோ, எனக்கு பயமாயிருச்சு. அந்த அம்மா புதுசு வேற, பாஸ்டின் மேலே கேள்வி பார்க்காரு, ஒரு அடிட்டு போயிடுவாரோ. பிரேம் பண்ண அந்த அம்மாவுக்கு, வாங்க, எதுக்குமா இது வச்ச? எதுக்கு வச்ச? எனக்கா கொடுத்த? இல்லையா. என்னாச்சு? நான் அபிஷேகம் எனக்கு அருவருப்பா இருந்தது. இது என் முகத்துல காதுல இருக்குது, அருவருப்பா இருந்தது. அருவருப்பானது ஆண்டவருடைய சமூகத்துல பிரவேசிக்காத வேதம் சொல்லுது. அது சொல்லுதா இல்லையா? அருவருப்பானதும் பயந்தவர்களும் கர்த்தருடைய ராஜ்யத்துல, ஐயா எனக்கு அருவருப்பா தெரிஞ்சது. சொல்லுங்க, அருவருப்பு. யார் இங்க ஓட்டையிட்ட போட்டு வச்சுங்க, சொல்லுங்க, அருவருப்பு. அருவருப்பை போய் நான் முதல்லயே அப்படி சொல்லிட்டேன். நாம குப்பைய போய் தலையில எதுக்கு சுமந்து வச்சுக்க? குப்பைன்னு சொல்லிட்டார்ல பவுல். குப்பைய போய் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு அதுல ஒரு பெரிய பீச்சு இவ்வளவு இருக்குது கல்யாணத்துல. நீ பெரிய பிச்சைக்காரி. குப்பைய போட்டு எங்க ஊர்ல குப்பை இருக்கணும் தெரியுமா? உங்க ஊர்ல இருக்காங்க என்னன்னு தெரியல. இங்க இருக்காங்களா? குப்பைய போட்டு இப்படி போட்டு வர்றாங்க. டிங்கி 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 டிங்கி. என்ன பின்னாடி என்னது? குப்பை, அழுக்கு, நாத்தம். இந்த நாத்தத்தை வச்சுட்டு பீத்திட்டாங்க. நீ என் இவ்வளவு இருக்குது, என் இவ்வளவு இருக்குது. ஐயா குப்பை. ஹalleluya. உன்னை பிளாக் பண்ணி ஒயிட் பண்ணி ஆக்கணுமா? குப்பையா அவன் வைரமா மாத்தணுமா? குப்பை வைரமா மாறுமா இல்லையா? சொல்லுங்க, படிச்சுட்டீங்களா? குப்பை தாண்ட வைரமா மாறுது. அப்படி மக்கி மக்கி மக்கி. அப்போ குப்பையெல்லாம் வைரமா ஆக்கணும்னா கர்த்தருடைய சமூகத்துக்கு வரணும். அது அவர் அப்படியே உருக்குவார். 1 பேதுரு 1:7 வசனத்தின்படி உங்க என்ன பண்ணுவாரு? தங்கத்தை உருக்குறது போல உருக்கி அதை உங்களுக்கு ஒயிட்டா பண்ணிடுவார். ஹalleluya. லட்சியா மாத்திடுவார். நான் சொல்லுங்களேன், லட்சியா மாத்திடுவார். சரி வசனம். அப்போ உனக்கு திறவுகோலைகளை தாரேன். இப்ப நீ என்ன பண்ணணும்? திறக்கணும். என்னத்தை திறக்கணும்? ஆவிக்குரிய காரியங்களை திறக்கணும். அப்ப எரேமியாக்கு ஆண்டவர் சொன்னார். எரேமியா 1:10 படிக்கலாம். தெரியல யானை பிரச்சனை பண்ணுது. நான் எழுதி வச்சிருக்கிறேன், ஏதோ ஒண்ணு வந்து வாயில. வாள் பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகள் மேல் ராஜ்யங்கள் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். எரேமியாவே, I give you all authority. எல்லாம் கொடுக்கப்பட்ட ஒரு விசுவாசிக்கு ஆண்டவர் எல்லா அத்தாரிட்டியும் கொடுக்கிறார். யானை நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு ரெப்ரசன்டேட்டிவ். 10 நிமிஷம். ஒரு தடவை ஒரு செருப்பு கம்பெனி முத இந்தியாவுக்கு வருது. செருப்பு இந்திய செருப்பு போடல. 12 படிக்கிற வரைக்கும் எனக்கு செருப்பு போடல. சும்மா தான் போவேன், பேச காலு நல்லா இருக்கு. செருப்புனா என்னன்னே தெரியாது, இந்தியன்ஸுக்கு தெரியாது. ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க? இந்த மரக்கட்டையில ஒரு இடையில இப்படி ஒரு இதை வச்சுக்கிட்டு அதுதான் செருப்பு. ராஜாக்கள் மரக்கட்டை. சில சமயத்துக்கு இந்த சந்து சாதுவெல்லாம் அப்படி ஒரு மரக்கட்டை மாதிரி போடும். இது நம்மகிட்ட இருக்கும் செருப்பு, யாருக்கும் இருக்காது.
இப்போ இவங்க வந்து ஒரு கம்பெனி, ஒரு வெளிநாட்டு கம்பெனி வந்து செருப்பை வந்து இங்க ரப்பர்ல பண்ணி இன்ட்ரோடியூஸ் பண்ணு. வீடு கூட சொல்றாங்க, உங்களுக்கு ஃப்ரீயா தரோம் வாங்கிக்கங்க. கொஞ்சம் பயப்படுறாங்க, என்ன சொல்றாங்க சொல்லி பயப்படுறாங்க, தெரியல அவங்களுக்கு. அப்ப ப்ரொமோட் ஆகவே மாட்டேன்ருச்சு, ப்ரொமோட்டே ஆகல. என்னடா பண்றது? இந்தியாவில் நமக்கு நல்ல சேல்ஸ் கிடைக்கும், ஏன்னா யாரும் செருப்பு பண்ண மாட்டேங்கிறாங்க. சேல்ஸ் ஆகும், ஆனா எப்படி ப்ரொமோட் பண்றது, எப்படி ஜனங்களுக்குள்ள கொண்டு வரது சொல்லிட்டு ஆலோசனை பண்ணி ஒரு டேலண்டான ஒரு நல்ல ஒரு சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் இந்தியாவுக்கு அனுப்புனாங்க. அதான் வந்து இங்க இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தான். என்ன பண்ண, ஒரு நாள் ஒரு ஐடியா பண்ணான். வேட்டி சட்டை நம்ம ஆட்கள் போடுவாங்க சொல்லிட்டு ஒரு நல்ல பட்டு சட்டை, பட்டு வேஷ்டியை போட்டு நல்லா அந்த செருப்பு, அவங்க கம்பெனிகளுக்கு நல்ல செருப்பு போட்டு, ஸ்லீப்பர் செருப்பு போட்டு, ஒரு கொடையை பிடிச்சிட்டு அப்படி இந்த வேட்டி தூக்கி போக அப்படி தெரியுமா பிரைஸ்ல, அப்படி வேட்டி அப்படி தூக்கிட்டு அப்படி டக்கு நடந்தா பாருங்க. தெருவில் அப்படி நடந்த உடனே எல்லாம் பார்க்காங்க. பிரைஸ்ல டக்கு டக்கு வெள்ளக்காரன் அழகா இருப்பான், சத்தம் வேற டப்பு டப்புன்னு எல்லாம் பார்க்கறாங்க. எல்லாம் பார்த்த உடனே அது சொல்ல போட்டு பாரு, காலில் போட்டு பாரு. பிரைஸ்ல போட்டு பார்த்து ஷார்ட்டா இருக்கு. அல்லேலூயா. ஊர்ல இருக்க எல்லாம் செருப்பு வாங்கிட்டான். பிரைஸ்ல முதல் டைம் ஃப்ரீயா கொடுத்தாங்க. அடுத்த அங்க பரவன செருப்பு எல்லாம் வித்து போச்சு. பெரிய குடவுனே இங்க ஓபன் பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. அது மாதிரி பரலோகத்துக்கு நீங்க ரெஃபரன்ஸ் கேட்கிறீங்க, பரலோகம் உங்களை நம்பி இருக்குங்க. அல்லேலூயா. பிதா என்னை அனுப்புறது போல நான் உங்களை அனுப்புறேன். நான் உங்களை அனுப்புறேன். பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுத்தது போல நான் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை தாரேன். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை தாரேன். இந்த ராஜ்யம் உங்களுடைய, சொல்லுங்க, இந்த ராஜ்யம் என்னுடையது. தேவனுடைய ராஜ்யம் தேவ ஜனங்களுக்குள்ள இருக்குது. ஏசப்பா என்ன சொன்னாரு? தேவனுடைய உரையினாலே, தேவ ஆவினாலே, பிசாசை துரத்துவதனாலே தேவ ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்திருக்குது. அப்ப தேவ ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்குதுங்க. பரலோகம் உங்களுக்குள்ள இருக்குது, ஆல்ரெடி இருக்குது பரலோகம். பிரைஸ் லார்ட். நீங்க இந்த பரலோகத்தை என்ன பண்ணணும்? பரப்பணும். மத்தேயு 13 எல்லாம் படிச்சு பாருங்க. பரலோக ராஜ்யம் ஒரு புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்குது. அந்த புளித்த மாவை பச்சிட்டீங்கன்னா ஒரு கிலோ மாவுக்குள்ள போட்டீங்கன்னா என்ன ஆகும்? எல்லா மாவையும் புளிக்கப்பட்டிரும். பரலோக ராஜ்யம் ஒரு மீன் பிடிக்கிற வலைக்கு ஒப்பா இருக்குது. இந்த வலையை போட்ட உடனே நிறைய கைண்ட்ஸ், ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மீன் வந்து அதுல மாட்டிக்கும். அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் கடுகு வலைக்கு ஒப்பா இருக்குது. இது வளர்ந்து பெரிய மரமாகி நிறைய குருவிகள் வந்து கூடு கட்டிட்டு பாருங்க. உங்களை குறிச்சு ஆண்டவர் எவ்வளவு ஒரு சுத்தம் வச்சிருக்காரு பாருங்களேன். அல்லேலூயா. சொல்லுங்க, I am not an ordinary. I am not an ordinary. நான் ஒரு சாதாரணமான மனுஷன் அல்ல. சொல்லுங்க, I am not an ordinary. நீங்க யாரு? 1:2 படிங்க முடிச்சிடலாம். நீங்களோ உங்கள் அந்தகாரத்திலிருந்து பிரைஸ் தி லார்ட் உங்கள் ஆச்சரியமான உலகத்துக்கு வழிபட்டுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி ஆசாரிய கூட்டமாயும் தேவனுடைய சந்ததியாயும் ஆச்சரியமான ஆசாரிய கூட்டமாயும் சொந்த ஜனங்கள் சொல்றாங்க. சொந்த ஜனம் சொல்லுங்க, அவருடைய சொந்த ஜனம், அவருடைய சொந்த ஜனம். இங்கிலீஷ் பைபிள்ல எக்ஸோடஸ் 14 இருக்குது. பிரைஸ் தி லார்ட். இங்கிலீஷ் பைபிள்ல 14ஆம் யாத்திரா 14 இங்கிலீஷ்ல you are the treasurer of God. treasureனா என்ன தெரியுமாங்க? என்ன சொல்றது தமிழ்ல? பொக்கிஷம். அல்லேலூயா. லாக்கர், பேங்க் லாக்கர் நீங்க தாங்க. அல்லேலூயா. உங்களுக்குள்ள எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டார். ஏசப்பா என்னவெல்லாம் வேணும் எல்லாத்தையும் உங்களுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணிட்டார். அவர் ரத்தத்தை இன்வெஸ்ட் புரியுதுங்களா? புரியுதா? இன்வெஸ்ட் சொல்லுங்க. ஆளு மண்டே ஆட்டாலே தூக்கம் வந்துரும். பாயத்துல சொல்லுங்க. இன்வெஸ்ட்னா புரியுதா? ஒரு இடத்துல போடுறது என்ன? முதல்ல போடுறது முதலீடு. அவரே தன் ரத்தத்தை உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டார். தன் முழு ஜீவனை உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டார். தன்னுடைய ஆவியானவரை உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டார். தன்னுடைய எல்லாவற்றையும் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டார். இப்ப சொல்லுங்க, நீங்க சாதாரண ஆளா? அல்லேலூயா. அவன் சொல்ற மாதிரி நான் கற்பனா போடா கருப்பா உனக்கு தெரியுது. ஆண்டவர் என்ன வெள்ளையா பாக்காரு. நீ கருப்பா இருந்தாலும் அழகா இருக்க. பைபிள் சொல்லுது. நீ என்ன சாட்சி சொல்லுது என்ன குறிச்சு? என் பைபிள் என்ன குறிச்சு சாட்சி சொல்லுது. அல்லேலூயா. மனவாட்டியே எவ்வளவு அழகா இருக்கிறாய். அல்லேலூயா. நீ ஒவ்வொரு பாரட்டையும் உன்னத பாட்டு பிரைஸ்ல அலங்கரிக்குதுங்க. ஐயா, என் பல்லு எப்படி இருக்குது? பிரைஸ்ல என்னுடைய மார்பு எப்படி இருக்குது? என்ன சரீரம் எப்படி இருக்குது? என்ன கால் எப்படி இருக்குது? என் முடி எப்படி இருக்குது? என்ன குறிச்சு ஆண்டவர் அழகா வர்ணிச்சு வச்சிருக்காரு. உலகம் என்ன குறிச்சு என்னையா சொல்றது?
இவன் இந்த ஜாதி அந்த ஜாதி, இவன் கருப்பா இருக்கலாம், இவன் பணம் கிடையாது, இவன் அப்படி இப்படி. நீ என்னடா சொல்றது? ஹல்லேலூயா. உன்னை குறிச்ச பைபிள் சொல்லி முட்டா பேரா. பைபிள் உன்னை குறிச்சு என்ன சொல்லுது? முட்டா பேர். பாஸ்டர் எங்க எழுதிருக்கு வாசிங்க. மத்திய 6ஆம் அதிகாரம் 31, 32 வாசிங்க. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவர்கள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். யாரு? எங்க மராட்டி இந்தி மேல மூர்க்குன்னு எழுதிருக்கு. மூர்க்குன்னா என்ன? அறிவு இல்லாத முட்டா. பைபிள் சொல்லுதா? யார முட்டாப்பேன்னு சொல்லுது? யார் முட்டாளு? என்ன சாப்பிடுவோம், எண்ணத்தை புசிப்போம். ஹல்லேலூயா. நாளைக்கு எண்ணத்தை சேர்த்து வைப்போம். வேதம் சொல்லுது. ரோமர் 14:17 படிங்க. ரோமர் 14:17 படிங்க சீக்கிரம். 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானம், நீதியும் சமாதானம் சந்தோஷமாய். ஹல்லேலூயா. குடிப்பது, புசிப்பது, சம்பாதிச்சு சேர்த்து வைப்பது தேவனுடைய ராஜ்யம் இல்லை ஐயா. தேவனுடைய ராஜ்யம் இல்ல. என்ன தேவையோ கத்த கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா அவரு நம்ம உங்களுக்கு ஒழுங்கு ஆண்டவருக்குள்ள ரிலேஷன் கொண்டு சொல்லிட்டேன். கவலைப்படாது. அவங்க பேதர் காட்டு எதை கற்றுயா கட்டப்பட்டிருக்கோம். நாங்க எதை கட்டுறோம்? பூமியில கத்திற்காக எதை கட்டுறோம்? பில்டிங் கட்டுறீங்களா? பரலோகத்துக்கு போவார். ஒரு குண்டூசி கூட மேல போவார். அல்லேலூயா. ஒரு வயசான போதகர் ஒரு வீட்டுக்கு போனார். போய் நல்ல விசுவாசம், வசதியான விசுவாசம். அந்த பாஸ்டர் சாப்பிடுறது கூப்பிட்டாங்க. சாப்பிட்டது கூப்பிட்டு பஸ்டியாவாக எங்க வீட்டுல சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நல்ல சாப்பாடு பண்ணி இது என்னுடைய கம்பெனிலையா 2 கம்பெனி 3 பேர் வேலை செய்யறாங்க. பங்களா ஐயா 4 BMW கார் இருக்குது. அன்றைக்கு ஆசீர்வதிச்சிருக்காரு. சந்தோஷம் பாஸ்டர், எங்களுக்கு ஜாப் பண்ணிருக்க பாஸ்டர். ரொம்ப அதை பத்தியே சொல்லிட்டு இருந்தாரு. எங்களை ஆண்டு அப்படி ஆசீர்வச்சா, எங்களை ஆண்டு இப்படி ஆசீர்வச்சா, என் மனைவிட்ட எவ்வளவு நகை இருக்குது, எங்க லாக்கர்ல எவ்வளவு இருக்குது, இவ்வளவு பணம் பேங்க்ல இருக்குது. கத்த கொடுத்தா சொல்றேன். பாஸ்டர் கேட்டுட்டு அவர் வாயை கேட்டுட்டு வந்து சாப்பிட்டு ப்ரே பண்ணி, தம்பி போற தம்பி, டைம் ஆயிடுச்சு. ஒரு சின்ன குண்டூசி அவருக்கு கொடுத்தா, துரு பிடிச்ச குண்டூசி அவர் கையில கொடுத்தா. தம்பி இந்த குண்டூசி பத்திரமா வச்சுக்கோங்க தம்பி. பாஸ்டர் துரு பிடிச்சது எதுக்கு பாஸ்டர்? இல்ல தம்பி இது துரு பிடிக்கிற உண்மையானதுதான், வச்சுக்கோ. ஒரு நாள் நான் பரலோகத்துக்கு போவேன், எனக்கு விசுவாசம் இருக்குது. நீயும் பரலோகத்துக்கு வருவேன், எனக்கு விசுவாசம் இருக்குது. பரலோகத்துல வருவல, அப்ப நம்ம ஒரு சந்திப்பு, எனக்கு விசுவாசம் இருக்குது. இந்த குண்டூசி வந்து என்கிட்ட அங்க கொடு தம்பி அப்படின்னா. அப்போ அவர் சொல்ற அந்த விசுவாசம் வசனம் தெரியும் நல்லா. ஆஸ்திரியா இங்க இருக்கு ஒன்றுமே மேல வராதையா, குண்டூசி எப்படி நாங்க பண்ணி கொண்டு வர முடியும்? தம்பி கரெக்டா சொல்லிட்டேன் தம்பி. இந்த கம்பெனி, இந்த 100 ஆட்கள் வேலை, உன் மனைவிக்குள்ள லாக்கர்ல இருக்கிறதுனால கோடி பணம் ஒண்ணும் வராது தம்பி. ஆத்மாவை காத்துக்கோ தம்பி. ஆத்மாவை காத்துக்கோ தம்பி. ஒண்ணும் கிடையாதுங்க, ஒண்ணும் கிடையாது. யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன நம்ம என்ன செய்யறோம்? நம்ம பிள்ளைகளை சம்பாதிச்சுட்டு அனுப்புறோம், டியூஷன் போன அனுப்புறோம், இங்கிலீஷ் மீடியம் நல்ல ஸ்கூல்ல காசு அனுப்பிச்சுடுறோம். யாராவது பைபிள் காசு அனுப்புறீங்களா? என்னைக்காவது ஊழியம் பண்ணுன்னு சொல்றீங்களா? என்னைக்காவது ஜாப் பண்ணுன்னு சொல்றீங்களா? அப்ப உங்களுடைய மைண்ட் எல்லாம் எங்க இருக்குது? இது யாருக்குரிய மைண்ட்? பிசாசுக்குரிய மைண்ட். அவன் என்ன சொன்னான்? தின்னு அப்படின்னா. அதான் அவாக்கு என்ன சொன்னா? எவளை பத்தி சொன்னா? தின்னு. திங்கிறதுலாம் பிரச்சனையே வந்துச்சு. ஏசப்பாவுக்கு திங்க கொடுத்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் மேல ஆண்டவர் கோபமா காரணம் என்ன? தீவனம். எப்ப பார்த்தாலும் மண்ணா, எப்ப பார்த்தாலும் இந்த கொமட்டிக்கா, எப்ப பார்த்தாலும் இந்த வெள்ளரிக்கா போராடிச்சு போச்சு. ஐயா மண்ணா, ஐயோ அது தேடிட்ட பணியார மாதிரி அது அவனுக்கு புடிச்சு போச்சு. ஓசல கிடைக்கிறார். கஷ்டப்பட்டு வேற ஒரு சின்னனாலதான் அதுக்கு ஆளாம கட்டா அப்படி போட்ட உடம்பு ஓசல கிடைச்சதுல, ஓசல கிடைச்சதுனால அதுக்கு வேல்யூ தெரியல. கஷ்டப்பட்டு எல்லாம் கீழே சிந்து வேற அப்போதான் அவனுக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுவோம். எல்லாத்துக்கும் ஆண்டவர் கஷ்டம் முடிச்சுட்டு போகப்பட்டாரு.
கொடுத்த எல்லாத்துக்காக ஸ்தோத்திரம். 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 எல்லாத்துக்கும் கொடுத்த வேலைக்கா ஸ்தோத்திரம், படிப்புக்கா ஸ்தோத்திரம், கணவனுக்கா ஸ்தோத்திரம், மனைவிக்கா ஸ்தோத்திரம். இங்க ஏன் விட்டு போயிடணும்? நமக்கு ஒரு நிரந்தர வாழ்க்கை ஆமென். அதுக்குன்னு என்ன செய்றீங்க? அதுக்குன்னு என்ன செய்றீங்க? அந்த ஆவிக்குரிய மனுஷனை கட்டி இருப்பதுக்கு என்ன செய்றீங்க? அந்த தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்குதே, அதை கட்டி இருப்பதுக்கு நீங்க வசனத்தை வாசித்து முடிச்சுக்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 15 வாசிப்பாங்க. ஒருவன் பட்டணத்தை வென்று போனால் ஆ. அவன் நஷ்டமடைவான். அதுக்கு மேல உள்ள வசனத்தை மேல ரெண்டு வசனம். அவன் மேல் ஒருவன் பட்டணத்தில் நிலைத்தால் ஆ. அவன் கூலியை பெறுவான். சரி, அது மேல வாசிங்க. ஒருத்தர் வெளிநாள் உன்னுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அது விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். ஓரப்பத்திற்கு அஸ்திபாரமாக இயேசு கிறிஸ்து இல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போல ஒரு நாள் முடியாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேறப்பட்ட கல், மரம், புல், வைக்கோல் ஆகியவை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது விளங்கப்படும். ஏனெனில் அது அக்கினியினால வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தனை உள்ளது என்று அக்கினி பரிசோதிக்கும். அன்மேல் கட்டின கிடைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஹalleluya, ஹalleluya. உங்களுடைய தேவராஜ்யம் உங்களுக்குள் இருக்குது. அதை கட்டுறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? உலகத்தில் நம்ம வீடு கட்டுறோம், உலகத்துல காரியங்களை கட்டுறோம், உலகத்துல இது பண்றோம். சாலமோன் ராஜா எவ்வளோ பொண்ணு எவ்வளவு போட்டான் தெரியுமா உங்களுக்கு? 1,44,000 கிலோ. 1,44,000 கிலோ அந்த சமையல சுத்த பொண்ணு ஒப்பீரின் தங்கம்னு சொல்லிட்டு அதை போட்டு கட்டினாங்க. ஹalleluya. என்ன லாபம் ஆச்சு? 1001 மனைவி கட்டணும். என்ன அவனுக்கு கிடைச்சது? நரகத்துக்கு போயிட்டாங்க. அவனை போல சாப்பிட்டவன் இல்லை, அவனை போல உடுத்தினவன் இல்லை, அவனை போல ஞானி இல்லை. கடைசியில் அவன் ஞானம் அவனை பேதலிக்க பண்ணு. கடைசி என்னாச்சு? நரகத்துக்கு போயிட்டான். 58வது வயசுல. அவங்க அப்பா நான் ரொம்ப வயசுக்கு சுத்தி இருந்தாங்க, இன்னொரு ரொம்ப வயசுக்கு 58வது வயசுல அரோர மரணம் ஆயிடுச்சு. அவன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நடக்கூடாத ஒரு மரணம் நடந்து சாலமோனுக்கு போயிட்டான். உலகம் வேஸ்ட். இருக்கிறவங்க உலக சந்தோஷம். அதுக்கு இந்த உலகத்துக்காக நாம எது வாழ வேண்டாம். கர்த்தருக்காக வாழ. கர்த்தருக்காக கட்டுங்க. ஆண்டவருக்காக என்ன பண்றீங்க? உங்களுடைய ஆவிக்குரிய மாளிகை கட்டுறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? டெய்லி பிரேயர் லைஃப் இருக்குதா உங்களுக்கு? ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குதா? பரிசுத்த வாழ்க்கை இருக்குதா? தேவனுக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி நீங்க முயற்சிக்கிறீங்களா? ஆண்டவரே எனக்கு ஆண்டு 24 மணி நேரம் கொடுத்திருக்கீங்க, அது தசமாக எவ்வளவு? 24 இல்ல 60 நிமிஷம் தானே ஒரு மணிக்கு. 100 நிமிஷம்னா 2:40 வரும். 60 தானே, அப்ப அதிகமாகும். 3.5 மணி நேரம் ஆகும். எவ்வளவு கொடுக்குறீங்க ஆண்டவருக்கு ஒரு நாளைக்கு? தசமம் கொடுக்குறீங்களா? எத்தனை தசமம் கொடுக்குறீங்க சர்ச்சில்? இது புரிய மாட்டேங்குது பாஸ்டர், என் லாங்குவேஜ் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. How many you are giving time? எத்தனை பேர் தசமா கொடுக்குறீங்க? ஐயோ, என்னடா இது? இதெல்லாம் சொல்லி வேஸ்ட். எங்க போய் சேரப்போதுன்னு தெரியலையே. ஹalleluya. Tangerine, you are in dangerous field. ட்ராக் சரியில்லை. அதுலயே கோட்டை விட்டுட்டுன்னா எங்க போய் சேர போறது? அப்போ என்னதான் மனசுல இருக்குது? ஹalleluya. கசகமா தப்புன்னு ஆண்டவர் கொடுக்க கூடாதா? பிசாசு அவளை பிடிச்சு வச்சிருக்கான அவங்க மனச. ஹalleluya. கசகமா கொடுங்க, உண்மையா கொடுங்க. அது பெரிய ஆசீர்வாதம். அதுல நீ கோட்டை விட்டுட்டீங்கன்னா ஆவிக்குரிய எதுக்கு சரீர பிரகார காரியம் நமக்கு நியமிச்சு வச்சிருக்கா தெரியுமா? சரீர பிரகார காரியத்தை வசனத்துக்கு ஏற்றபடி நாம இருந்தோம் அப்படின்னா ஆவிக்குரிய மனுஷனை அது இன்னர்மே நம்ம பார்க்கல. அதை நீங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம். ஹalleluya. நீங்க ஒரு புருஷன் ஒரு மனைவிக்கு ஒரு புருஷனா நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இன்னர்மே பரிசுத்தமா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். நீங்க ஆண்டவருக்கு பயந்து கர்த்தருடைய வழியில் நடந்தீங்க அப்படின்னா இன்னர்மே பரிசுத்தமா இருக்கும். நீங்க சரீரத்துல செய்யறது எல்லாம் ஆவியில போய் ஜமாவு சேரும். ஒரு மனுஷன் விபச்சாரம் சரீரத்துல பண்றான், ஆனா தீட்டு படுறது இது. புரியுதுங்களா? ஆத்மாவும் கரைப்பட்டு சரீரத்தில் நீங்க என்னெல்லாம் செய்றீங்களோ ஆவியும் ஆத்மாவையும் கரைப்படுத்துவோம்.
எபேசியர் 5 சொல்லப்பட்டிருக்கு, கரைதிரை அற்றவர்களாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறார். அதனால சரீரத்துக்கு கொடுத்த அந்த கட்டளைகளை நீங்க நிறைவேற்றும். அது கர்த்தர் கொடுத்த கட்டளை. கசமா கொடுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. கொடுங்கள் கட்டளை, அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படுது. கொண்டு வாங்க, அப்பொழுது நான் என்னை சோதிச்சு பாருங்க, அப்பன வாழ்க்கை மனதை திறப்பனா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, இடத்தை கட்டுறா நாவிக்குரிய மாளிகை இப்படி கட்டுறோம். பொண்ணுனால கட்டுறோமா, வெளிநாள கட்டுறோமா? பொண்ணுனால விசுவாசம், வெளிநாடு பரிசுத்தம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுல நம்ம கட்டுறோம். நிலைச்சிருக்கிறபடி கட்டுறோமா? ஒரு அக்கினி வந்து பரிசோதிக்கும். எப்போ யாருக்கு எப்போ சோதனை எப்படி வரும்னு தெரியாது. சோதனை இல்லாம உங்க பரலோகத்துக்காக கொண்டு போகவே மாட்டார். சோதனை இல்லாம உயர்வும் கிடையாது. சோதனை இல்லாதபடி உங்க வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாது. அப்போ வந்து உங்களுடைய வாழ்க்கை தெரிஞ்சு அதனால கலப்பையை கை வச்சுட்டு பின்னிட்டு பார்த்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பது பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. ருசிக்கும் குடிக்கும் தேவராஜ்யம் அல்ல, பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். அப்போ என்னத்தை கட்டுரை வேறொரு சொல்ல கட்டையா? நீ எது கட்டுரைக்கு மேல கட்டப்பட்டிருக்கும். உங்க ஆவிக்குரிய மாளிகை கட்டுறீங்களா? உங்களுக்கு அழகான வீடு கட்டப்படும். எப்படி கட்டுறீங்களா ஐயா? அதே போல அங்க உங்களுக்கு கட்டலாம். மற்றவங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற கட்டுகள் எப்படி உடைக்கிறீங்களோ அப்படி கட்டு உங்களுக்கு உங்க வீட்டுல இருக்க உங்க ஜெனரேஷன்ல வர கட்டுகளை எல்லாம் உடைப்பார். போங்க, அடுத்த மக்கள் சம்பாதிங்க, அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, கட்டுகளை உடைங்க. ஆண்டவருடைய ராஜ்யத்துல கொண்டு வந்து கூடையில வந்து சேருங்க. இன்னும் செத்தவனு இருக்காது. காலி ஆசை அன்னைக்கானே காலி வச்சுட்டாங்க. இன்னும் செத்தவனு போய் அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பார்த்து ஆண்டவர் எஞ்சி நிற்பாராம். மகனே, ஒரு எனக்கு கூலிய பண்ணான் கடை பண்ணுவா. ஆண்டவர் எந்திரிச்சு நின்று, வா மகனே, எனக்காக அடிபட்டையா, நீ எனக்காக ரத்த சிந்தனையா, வாயா, எனக்காக இவ்வளவு ஆத்மாக்கள் சம்பாதிச்சையா அப்படின்னு சொல்லி பிதாட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. நமக்காக வக்காலத்து வாங்குவார். என் மகன் ஒரு பாவம்லாம் நான் மன்னிச்சுட்டேன், பிதாவே நான் மன்னிச்சுட்டேன் என் பாவம்லாம். நீங்க கிரீடம் கொடுங்க பிதாவை, ஜீவனுள்ள கிரீடத்தை தாங்க, விசுவாசத்தை காத்துக்கொண்டான், சோதனையை ஜெயிச்சுட்டான், சிவ கிரீடம் தாங்க, நீதியின் கிரீடத்தை தாங்க, பசுமையான கிரீடத்தை தாங்க. பேசப்ப ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய சித்தத்தின்படி உங்களுடைய ஆவி ஆண்டவர்கிட்ட போச்சுன்னா இந்த காரியம்லாம் கிடைக்குமா நமக்கு? சொல்லு, புரியுதா தம்பி? புரியுதுங்களா? அல்லேலூயா. உலகத்துக்காக இதெல்லாம் நமக்கு எக்ஸ்ட்ரா கூட வீட்டு ஆளுக்கு எக்ஸ்ட்ரா கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க, இது வருங்க. அல்லேலூயா. இதெல்லாம் வரும். எனக்கு நிறைய பேர் வந்து உங்களுக்கு ஒரு ஆட்கள் வராங்களே, இது எங்களுடைய அந்த மல்டி நெட்வொர்க் இதை பத்தி பாரு, பாடா பிசாசை இதை பத்தி பேசுறதுக்காக நான் வந்து என்ஜினியரிங் வேலையை விட்டுட்டு, அல்லேலூயா, இது எனக்கு எடுத்துக்கடா, எனக்கு எதுக்கு பாடு வரைக்கும் விட்டுனேன். அல்லேலூயா. உலகம் உங்களை பிசாசு காட்டுவான். தின்னு 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 உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லாம் நீங்க எத்தனை பேர் என்னை திட்டிகிட்டே இருக்கு எனக்கு தெரியல, பாஸ்ட் திட்டார்களே எனக்கு தெரியல. அல்லேலூயா. கொடுத்த டைமோட எக்ஸ்ட்ராவே ஆயிடுச்சு. உங்களை ஆசீர்வதிப்பார். பி ஸ்பிரிச்சுவல், பிரேயர் லைஃப் வாழுங்க, ஒலி லைஃப் வாழுங்க. உலகத்து மேல ஆசை வைக்காதீங்க, அது வேஸ்ட்டுங்க, நத்திங். அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லை, ஒண்ணும் இல்லை. யோசிச்சு பாருங்க, ஒண்ணும் இல்லை, ஒண்ணுமே கிடையாது. இருக்கிற குடும்பத்தோட சந்தோஷம், ரெண்டு சந்தோஷம் தான் சொல்லி முடிச்சுறேன். படுற பிரயாசத்துக்கு உங்க சாப்பாடு நிறைய சாப்பிட்றீங்களா, இதுல ஒரு கொஞ்ச நேரத்துக்கு சொல்லு கொடுத்து இள மனைவியோடு கொடுத்த வாழ்க்கையை, நிலையற்ற இந்த வாழ்க்கைய சந்தோஷமா என்ஜாய், குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணுங்க. இதுல போட்டு சண்டை ஓட்டுட்டு அடிதடி ஓட்டு கோர்ட்டு கேஸ் அது இது சொன்னா யூ ஆர் லூசிங் யுவர் லைஃப், யூ ஆர் லூசிங் யுவர் என்ஜாய்மெண்ட். ஆண்டர் கொடுத்த ஆசீர்வாதத்தை இழக்கிறன்னு அர்த்தம். ரெண்டு என்ஜாய்மெண்ட் உலகத்துல. சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, கொடுத்த மனைவியோடு என்ஜாய் இருங்க. அல்லேலூயா. பிள்ளைகளோடு என்ஜாய் இருங்க. எனக்கு மனைவி இல்லை, நான் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியும். இப்ப எனக்கு தெரிஞ்சு அவங்களுடைய ஆத்மை, இப்ப எனக்கு தெரிஞ்சு அவங்களுடைய ஆத்மை துணை இழந்துச்சு அப்படின்னா நீ கைவிடப்பட்டது போல உணர்வு. துணை இருக்கிறப்ப கத்துக்கு சந்தோஷமா இருங்க, கத்து கொடுத்த வாழ்க்கை சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. அல்லேலூயா. வாயை கை கண் எல்லாம் அடைக்கிட்டு ஆண்டவருக்கு உண்மையா இருங்க. கத்து ஜெனரேஷன் ஆசீர்வதிப்பார். ரொம்ப நன்றி பாஸ்டர்.
ஆசீர்வார். Sense the Spirit of God here, sense the Holy Spirit leading here. இன்னும் 10 மணி நேரம் பிரசங்கம் பண்ண முடியும். அல்லேலூயா. Praise the Lord. இந்த சப்ஜெக்ட் எப்போதும் ஹோலி ஸ்பிரிட் குறிச்சு தான் இருக்கும். இன்னைக்கு ஏதோ வித்தியாசமா ஆயிடுச்சு. எனக்கும் எழுதிட்டு எனக்கே போயிடுச்சு. கர்த்தர் யாருக்கும் பேசிட்டார். அல்லேலூயா. என்ஜாய்மெண்டா இருக்கு ஆவிக்குள்ள. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank God for the time opportunity. God will bless the church, bless this ministry, and bless all these believers and their family and the works, and pastor and his family and his ministry. Hallelujah. Everything for all these things. அவங்க சப் மில்க எல்லாம் சேர்த்து கத்தோட ராஜ்யத்தை கட்டுவதற்கு உதவி செய்வதாக.